वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம், ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிடுறோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி, உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி, உத்தம புருஷத்தில் இருக்கு, நான் செய்கிறேன், அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை? பவத்வேஷினி, இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனின் பொருட்டு. பார்சன் என்றால் பிருச்சுவின் மகன், பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்ற பேர், அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்ற பேர். பார்த்தாய, பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம், உபதேசிக்கப்பட்டது. யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம், மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா, புராணமுனினா மனநசீலா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனனம் பண்ணிகிட்டே இருக்கா, அவள் தான் முனி. புராணமுனினா, ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா, வியாச மகர்ஷியினால் கிரதிதாம், நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம், மகாபாரதத்துக்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினி, அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சுட்டே இருக்கக்கூடிய பகவதீம், இதுவும் பகவதி தான். பகவதீம், பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம், 18 அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி, உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன். பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यमनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। नान्तोऽस्मि मम दिव्यानां विभूतीनां परं तपः एष तोद्देशतः प्रोक्तो विभूतेर्विस्तरो मया। यद्यद्विभूतिमत्सत्त्वं श्रीमदूर्जितमेव वा तत्तदेवावगच्छत्वं मम तेजोंशसम्भवम्। अथवा बहुनैतेन किं ज्ञातेन तवार्जुन
விஷ்டபியாஹமிதம் கிருத்ஸ்னமேகாம்சேன ஸ்திதோ ஜகத். அடுத்ததாக திரு உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம். நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏஷது உத்தேசதः ப்ரோக்தः விபூதேः விஸ்தரோ மயா யத்யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவ வா தத்ததேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. இந்த விபூதி அத்தியாயம் எனப்படக்கூடிய 10வது அத்தியாயம் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ். இது 2-3 ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தை பரமாத்மா பூர்த்தி பண்ணுறான். அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு பெருமாள் பதில் சொல்கிறார். அது மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸ் பதார்த்தங்கள் என்னென்ன உண்டோ அவை எல்லாவற்றிலும் இவருடைய சம்பந்தம் என்பது இருக்கிறது. அர்ஜுனா, நான் ரொம்ப லிமிட்டடாக தான் உனக்கு சில லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ரொம்ப லிமிட்டடாக தான் சில லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இன்னும் ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மேலே மேலே பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. அதெல்லாம் நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எங்கெல்லாம் ஒரு தெய்வீக அம்சம் இருக்குது அப்படின்றதாக நீ ஃபீல் பண்ணுறியோ, அதனால் உயர்ந்த வஸ்து, உயர்ந்த பொருள், உயர்ந்ததான ஒரு காரிய காரணங்கள் நடக்கின்றனவோ அவற்றில் எல்லாவற்றிலும் என்னுடையதான சம்பந்தம் இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் ஏற்படுறது பகவத் கிருபை இருக்குதுன்னு அர்த்தம். அவருக்கு ஒரு தேஜஸனுடைய அம்சம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தர் நல்ல வஷ்யவாக்காக இருக்கார். அவர் பேசுகிறத உலகமே ஒத்து கவனிக்கிறது. அவர் என்ன பேசினாலும் அதை வைரல் ஆகுது. அவரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறா. ஒரு கட்டாட்சம், பகவத் கட்டாட்சம். ஒரு ஆச்சாரியன் இருக்கார். அவர் இடத்துல ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் வந்து அவரிட வித்யாபியாசம் பண்ணுறா. நல்ல ஞானத்தை அவர் மூலமாக சம்பாதிக்கிறா. பகவத் கட்டாட்சம்னு பேர். 1-2 இல்லை, 1-2 தான் எக்ஸாம்பிள் நாம் சொன்னமே தவிர்த்து இந்த மாதிரி நீ பார்த்துக்கோன்ட்டான் பெருமாள். நீ என்னென்ன உனக்கு தோன்றதோ, ஃபர்தராக இதெல்லாம் எப்படி சொல்லலாம்னு தோன்றதோ அதையே நீ சேர்த்துக்கோ அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டான். நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதினாம் பரந்தப. பரந்தப சத்ருக்களை தப்பிக்கச் செய்பவன். அப்பப்போ அர்ஜுனனுக்கு யுத்தம் உண்டுன்றதை ஞாபகப்படுத்தினே இருக்கான் பெருமாள். விட்டுட்டார இல்லை, முடிஞ்சு போச்சு, இனிமேல் நமக்கு கவலை இல்லை, நம்ம சம்பந்தம் இல்லை, நான் தான் போர் பண்ண மாட்டேன், போர் புரிய மாட்டேன்னு சொல்லிட்டேன் கிருஷ்ணன்கிட்ட. ஆகையால் நான் சைலண்ட்டாக இருக்க, ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு நினச்சிக்காத. பரந்தப சத்ருக்களை பரிதவிக்க செய்பவனே. சத்ருக்கள் உன்னாலே பரிதாபத்தை அடைய வேண்டுமே தவிர்த்து நீயே உட்காந்து கஷ்டப்பட்டுன்னு உட்காந்துருக்கூடாது. ஹே பரந்தப திவ்யானாம் மம விபூதினாம் அந்தஹா நாஸ்தி. சுபமான என்னுடைய விபூதிகளுக்கு எல்லை என்பது கிடையவே கிடையாது. திவ்யானாம் மம விபூதினாம் அந்தஹா நாஸ்தி. திவ்யமான என்னுடைய விபூதிகளுக்கு பூரணத்துவம், அதாவது முடிஞ்சு போச்சு, கரெக்டு, அவ்வளோதான். பூரணத்துவம்னா இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப்னு அர்த்தம். ஓவர், கம்ப்ளீட்டட் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பூரணத்துவம்னா முழுமைட்டு தான் பிரதானமான அர்த்தம். அந்த முழுமை உண்டு, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் ஓகே, நான் கேட்டுவிட்டேன். இப்போ நம்ம பகவத்கீதையை வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிள். ஏதோ அடியனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை 10வது அத்தியாயம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிட்டே வரேன். நீங்களும் கேட்டுட்டே இருக்கீர்கள், ஸ்ரத்தையாக கேட்டுட்டே இருக்கீர்கள். ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இதோட முடிஞ்சு போச்சா பகவத்கீதை? நம்ம கேட்டால் முடிஞ்சு கொடுத்து, ஆனால் எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னா 3ஆம் அத்தியாயத்தில் என்ன சொன்னேன், 4ஆம் அத்தியாயத்தில் என்ன சொன்னேன்னு கேட்டால் ஞாபகம் வருமா? தினந்தோறும் புஸ்தகம் பார்த்துட்டு இருக்கோமா? இல்லை மறுபடியும் கேட்குறோமா? இல்லை குறிப்பாக எழுதி வச்சுருக்கோம்னு வச்சுப்போம். அந்த குறிப்பை மறுபடியும் எடுத்து பார்க்குறோமா? அதில் என்ன ரெஃபர் பண்ணோன்றதாக ஸ்லோகத்துக்கு அதுக்கு இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸை கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணுறோமா? பண்ணுறதில்லை. இதான் உண்மை, இதான் எதார்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இது அக்செப்டபிள் ட்ரூத். இது அக்செப்டபிள் ட்ரூத் ஒத்துட்டு தான் ஆனோம். சரி, ஏதோ பேசுகிறோம், ரைட்டு. ஆனால் இதெல்லாம் ஒரு தடவை கேட்டுவிட்டாலாம் முடியவே முடியாது. அர்ஜுனனே வச்சுக்கோங்களேன், இந்த பகவத்கீதை உபதேசமெல்லாம் எடுத்து மகாபாரத யுத்தம் கூட முடிஞ்சு போச்சு. மேலே பட்டாபிஷேகம் கூட ஆகிடுது. தர்மருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் கூட ஆகிடுது. ஒரு நாள் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் சந்திக்கிறான் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தில். இப்போ கிருஷ்ணன் கேட்குறான், நான் உனக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? உனக்கு எவ்வளோ முக்கியமான சில அபூர்வமான அர்த்த விசேஷங்கள் சொன்னனே, அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டுருக்கேன்னா. அர்ஜுனன் திடுக்கிட்டு போயிட்டான். கிருஷ்ணா, நீ சொன்ன கரெக்டு,
ரொம்ப முக்கியம்னு கூட சொன்னேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கூட நீ எங்களுக்கு சொன்னேன். ரொம்ப முக்கியம்ப்பா, இதை மறந்து போகக்கூடாது, இதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் நீ இந்த குறிப்பை கொடுத்தாய். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், கேளு ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் எல்லாத்தையும் மறந்துவிட்டேன். டார்ச்சர் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கிருஷ்ணனுக்கு. கிருஷ்ணனை போல ஒருத்தர் கிடைப்பாளா? கிருஷ்ணனை போல ஒருத்தர் நமக்கு உபதேசிக்க கிடைப்பாளா? இருக்கிற அத்தனை வேலையை ஒதுக்கி வச்சுட்டு சப்தலோகி கிரகஸ்தாகான்ற நம்மளுக்கெல்லாம் ஒரு ஃபேமிலியே மெயின்டைன் பண்ண முடியல. ஃபேமிலி கமிட்மெண்ட் சுவாமி அப்படின்னு எதை கேட்டாலும் நம்ம ஃபேமிலியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கிருஷ்ணனுக்கு 7 உலகமும் ஃபேமிலி. அதை எல்லாத்தையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அர்ஜுனனை கூப்பிட்டு உட்கார வச்சு 18 அத்தியாயம் பகவத்கீதையை கஷ்டப்பட்டு உபதேசம் பண்ணால், ஐ எம் ஸோ சாரி, ஐ எம் அனேபிள் டு ரெக்கலெக்ட் வாட் யூ டாட் டு மீ அப்படின்னா எவ்வளோ கோவம் வரும். நம்மளை போல் இருக்கிறவளுக்கு கோவம் வரும். அழைச்சாப்பா உனக்கெல்லாம் போய் சொல்ல பாரு, என் டயத்தை வேஸ்ட் பண்ணி நம்பார் அப்படின்னு கோவம் வரும். கிருஷ்ணன் சிரிச்சுட்டே என்னடா இப்படி பண்ணிட்டே அர்ஜுனானா கொஞ்சம் கோவம் வந்தது கிருஷ்ணனுக்கு. அந்த கோவம் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரஸ்ட்ரேஷன். எவ்வளவு முக்கியமான விஷயத்த உனக்கு சொல்லியிருக்கேன், ஆனால் நீ ரொம்ப அலட்சியப்படுத்திட்டியே. எப்படி நடுநடுவில் திருப்பி அதை ரெக்கலெக்ட் பண்ணியிருக்க வேண்டாமா? அதை பேசி கேட்டிருக்க வேண்டாமா? அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதி அனுப்பிச்சிருக்கலாமே, என்கிட்ட ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு கிருஷ்ணன் கேட்குறான். வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்கிறத நீ என்கிட்ட அப்பப்போ கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்கலாமே. இவ்வளோ முக்கியமானதை சொல்லி நீ மறந்து போயிட்டேன்றது எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குறதுன்னு அர்ஜுனன் அப்பாலஜைஸ் பண்ணலாம். சாரி ரொம்ப சாரி, நான் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. என்னவோ யுத்தம் முடிஞ்சது, உடனே ராஜ்யம் ஆரம்பிச்சது, இதுக்கு அடுத்தது அதை பண்ணலாம்னு நினச்சிருந்தேன், அதுக்கடுத்தது அதை பண்ணலாம்னு நினச்சிருந்தேன்னா அடுத்த பிரவாகம் மாதிரி வந்துன்னு தான் இருக்கும். இல்லை மனப்படப்பட அடுத்தடுத்து வரதான் வரும், மாட்டிக்கிட்டா மாட்டிப்போம். என்ன பண்ண முடியும்? அதுக்கோசரம் இதை முடிச்சுட்டு தான் அதை ஆரம்பிப்பேன்னா அலை ஓஞ்சி சமுத்திர ஸ்நானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அலை என்னைக்கு போயும் சமுத்திர ஸ்நானம் என்னைக்கு பண்ணுறது? சான்ஸே கிடையாது, சான்ஸே இல்லை. அதுபோல் இதை முடிச்சுட்டு தான் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா நாட் பாசிபிள், அப்சல்யூட்லி நாட் பாசிபிள். வேறு என்ன வழி? கிருஷ்ணன்கிட்ட அர்ஜுனன் சரண்டரான். நான் திருப்பி ஐயோ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, திருப்பி எனக்கு ஒரு தடவை சொல்லு, இந்த தடவை நான் கன்ஃபார்ம்டாக கான்ஃபிடென்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் இல்லை எனக்கு வேண்டாம், இல்லை நீ ஒரு தடவை எனக்கு கூட சான்ஸை நீ எனக்கு சொல்லி வையேன்னா. அதனால் கிருஷ்ணன் மறுபடியும் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசம் பண்ணான். அதற்கு அனுகீதா என்பது பெயர். த அப்பெண்டிக்ஸ் ஆஃப் கீதா, பகவத்கீதை தெரியுமா உங்களுக்கு? அனுகீதை என்று மகாபாரதத்திலே இருக்கு. வெளியில எங்கேயும் போய் தேட மாட்டான். அனுகீதா என்பது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பெண்டிக்ஸ். அர்ஜுனனே கேட்டு விஷயங்களை மறந்து போயிட்டான்னா நம்மள மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம கையில். பாதி பேர்கிட்ட கையில் புஸ்தகம் கூட இருக்காது, ராமானுஜ பாஷ்யம் கூட கிடையாது. அடியனே சொன்னேன், ஸ்ரீ நிருசிம்மப்பிரியா அலுவலகம், அகோபில மண்டலத்தினுடைய பத்திரிகையான ஸ்ரீ நிருசிம்மப்பிரியா அலுவலகத்தில் திருக்கள்ளம் நரசிம்ம ராகவாச்சாரியார் சுவாமி அருளி செய்த கீதையினுடைய எளிய தமிழ் வியாக்கியானம் இஸ் அவைலபிள். பட் அந்த தமிழ் வியாக்கியான புஸ்தகத்தையும் காலக்ஷேபம் பண்ணால் தான் புரியும். அந்த புஸ்தகத்தை பிரித்து வச்சுருந்தா புரியாது. அட்லீஸ்ட் அந்த தமிழ் வியாக்கியானத்தை நீங்கள் வச்சுட்டு இப்போ அடியன் சொல்லக்கூடியதை திருப்பி யூடியூப்பில் போட்டு கேட்டாலாவது உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அது புரியவும் புரியாது. எளிய தமிழ் தான், ஆனால் ஓரளவுக்காவது ஆச்சாரியனிடத்தில் உட்கார்ந்து அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் ஒரு முறையாவது கேட்டு மனதில் தரித்து கொண்டால் தானே திருதிஹி மேதா. நேற்றைய காலக்ஷேபத்தில் பார்த்தோம்ல, நம்ம முதல்ல ஞானத்தை சம்பாதிக்கிறது, அதை மனசில் தரிக்கிறது, அப்புறம் ரெக்கலெக்ட் பண்ணுறது, அதை சரியான சமயத்தில் யூட்டிலைஸ் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயம் இருக்குது ஞானத்துடைய பரிபக்குவம்னு சொல்லும் பொழுது. அர்ஜுனனுக்கு அனுகீதையை உபதேசம் பண்ணியிருக்கான் கிருஷ்ணன். உபதேசம் என்பது சில சமயத்தில் நமக்கு சுலபமாக கிடைச்சிடுறதுனால அதனுடைய அருமை தெரியாமல் நாம் இழந்து விடுகிறோம். கண்டென்ட்டை நாம் மிஸ் பண்ணிடுறோம். இந்த காலத்தில் இருக்கா மாதிரி ரெக்கார்டிங் உண்டா? திருப்பி நாம் அதை போட்டு கேட்க முடியுமா? நான் இன்றைக்கி எஸ்விபிசியில் சாயங்காலம் 6 மணிக்கு பகவத்கீதையை மிஸ் பண்ணிட்டேன்னா நோ ப்ராப்ளம், அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? யூடியூப்பில் இருக்குது, என்றைக்கு வேணால் போய் பார்க்கலாம், எத்தனை தடவை வேணால் போய் கேட்கலாம்னு சொல்கிற வசதி உண்டா? ஆனால் இன்றளவு பர்யந்தம் அடியங்களுடைய ஆச்சாரியர்களிடத்தில் என்றென்றைய தினத்தில் என்னென்ன பேசினோம், என்னென்ன நடந்தது, எப்படியெல்லாம் அவரிடத்தில் நாங்கள் விஷயங்களை கிரகித்தோம் என்பது அவர்களுடைய அனுகிரகத்தினால ஹிருதயத்தில் இருக்குது. அந்த இன்சிடென்ட்ஸையே நம்ம மறந்துடுறோம், ஹேப்பனிங்ஸை மறந்துடுறோம். லைஃப்பில் நடக்கிறது எவ்வளோ விஷயங்கள் ஞாபகம் இருக்குது, பட் நமக்கு ஞானம்
கிடைத்த பொழுது நடந்ததான விஷயங்களை நாம் மறந்து விடுகிறோம். அதுதான் மறக்கக்கூடாது. சரி அர்ஜுனா, இவ்வளவு தூரம் எலாபரேட் பண்ணி சொன்னதனுடைய விசேஷம் என்னன்னா, நீ கேட்ட உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுனால நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலி இதற்கு என்லெஸ் நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதினாம் பரந்தப. ஹே பரந்தப, மம திவ்யானாம் விபூதினாம் அந்தஹா நாஸ்தி. திவ்யமான என்னுடைய விபூதிகளுக்கு, விபூதின ஐஸ்வர்யம் சொன்னோமோ இல்லையோ, நிரங்குஷ ஐஸ்வர்யம்னு சொன்னோம். அன்லிமிட்டட் ஈஸ்வரத்தன்மை, லார்ட்ஷிப் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு விபூதி சப்தத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். அதில் நித்திய விபூதி, லீலா விபூதின்னு ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும் நம்ம. திவ்யானாம் விபூதினாம் மம அந்தஹா நாஸ்தி. ஏஷது உத்தேசத புரோக்தः விபூதேஹ விஸ்தரோ மயா. ஆக்சுவலாக இப்போ நான் உனக்கு சொல்லியிருக்கிறது அங்கங்கே ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக எது இருக்கோ அதை 4-5 எடுத்து காமிச்சிருக்கனே தவிர்த்து இதெல்லாம் கம்ப்ளீஷன் இல்லை. முடிஞ்சு போச்சு, ரைட், ஓகே, பகவத்கீதை ஆயிடுத்தாப்பா, 10,000 முடிஞ்சுட்டா, முடிஞ்சுட்டு பூசலை மூடி வை, சரஸ்வதி பூஜை அன்றைக்கி அப்புறம் எடுத்துக்கலாம். அங்கங்கே ஸ்தாலி புலாக்கம் என்று சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை, தமிழில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். ஏஷத்து உத்தேசத புரோக்தா, ஜஸ்ட் லைக் தட். நம்ம பையன் கேட்டானே, ஒரு ஆஸ்பெக்டில் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாமே, அது கொஞ்சம் அவனுக்கு புரிகிற மாதிரி இருக்கட்டுமே என்பதற்காகத்தான் சொல்லப்பட்டதை தவிர்த்து ஒரிஜினலாக அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபைனலைஸ் ஆகலை. அடிக்கிட்டே போக வேண்டியது தான். என்னென்ன உண்டோ அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும்னா கடற்கரை மணலை எண்ணுவதை போல தான் அது. ஏஷத உத்தேசத புரோக்தா விபூதேஹ விஸ்தரஹா மயா. என்னுடைய விஸ்தரமான அன்லிமிட்டட் எலாபரேட் ஸ்பெக்ட்ரா வைடு அப்படின்ற இல்லையோ, அந்த ஸ்பெக்ட்ரா வைடாக இருக்கக்கூடிய என் விபூதியின் அளவை ஜஸ்ட் லைக் தட் உனக்கு சொல்லிட்டேன். யத் யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்ததேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். யத் யத் சத்வம், சத்வம்னா எந்தெந்த ஜீவாத்மா என்று பெயர். எந்தெந்த ஜீவாத்மா விபூதி மத், விபூதி மத், ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு சிறப்பு இருக்கும். ஒருத்தருக்கு நல்ல அறிவு இருக்கும், ஒருத்தருக்கு நல்ல சங்கீத ஞானம் இருக்கும், ஒருத்தருக்கு நல்ல அழகாக புல்லாங்குழல் வயலின் வீணைன்றதான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிற திறமை இருக்கும், இன்னொருத்தருக்கு பயங்கர ஸ்பீடாக பைக் ஓட்டுற திறமை இருக்கும், இன்னொருத்தருக்கு கார் ஓட்டுற திறமை இருக்கும், ஒருத்தருக்கு பிஸ்னஸை டாக்டிஸ்ட் தெரியும், ஒருத்தருக்கு ஷேர் மார்க்கெட்டு டவுனு அப்பெல்லாம் பற்றி கரெக்டாக கால்குலேட் பண்ண தெரியும். இந்த மாதிரி எடுத்துக்கோ, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஒருத்தருக்கு எதிராக ஆளே இல்லாமல், ஆடியன்ஸே இல்லாமல் கேமராவை பார்த்து மட்டுமே உபன்யாசம் பண்ண தெரியும், இப்படி வச்சுக்கோங்க. அதில் எந்தெந்த ஜீவனானவன் தான் ஆளக்கூடிய வஸ்துவை மிகச் சிறப்பானதாக கொண்டானோ, ஸ்ரீமத்து அதுக்கு என்ன, அதுக்கு ஒரு சாம் இருக்கணும். ஸ்ரீமத்தில் அழகுன்னு அர்த்தம். ஒரு அனுமாரை சொல்லும் பொழுது சொல்லழகுன்னோம், செயலழகுன்னோம். ஸ்ரீமத் ஊர்ஜிதம், நல்ல செல்வம் உடையதோ, கான்ஃபிடென்ட் அப்படின்றோம், கான்ஃபிடென்ஸ் அப்படின்றோம். அடுத்தது ஊர்ஜிதம், முயற்சி, எஃபோர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ தேவர்கள் அமிர்தத்திற்காக சமுத்திரத்தை கடைந்தார்கள். நமக்கு எங்கே சாட்டிஸ்ஃபிகேஷன் வரணும், எங்கே சாட்டிஸ்ஃபிகேஷன் வரக்கூடாதுன்னு தெரியல. தேவர்கள் அமிர்தத்திற்காக சமுத்திரத்தை கடைந்தார்கள். அப்போ அந்த சமுத்திரத்திலிருந்து உயர்ந்த ரத்னங்கள், ஐராவதம், உச்சைஸ்ரவஸ் முதலான குதிரை, யானை, கற்பக விருட்சம் முதலானவைகள் கிடைத்தன. ஓகேப்பா, ஏதோ ட்ரை பண்ணினோம், ட்ரை பண்ண வரல, கிடச்சிது. இது வரலாம் கிடச்சா சந்தோஷம் தானே. நாம் திருப்பி திருப்பி வீணாக போய் யோசிச்சுட்டு இருப்பானே, நல்ல வேலை, நல்ல காலம் நமக்கு இது கிடச்சிது, போகிறோம், ஏதோ நாம் ட்ரை பண்ணது ஒன்று, கிடச்சது ஒன்று, ஓகே சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு நின்றுட்டாளர் தேவர்கள், நிற்கலை. நெக்ஸ்ட்டு என்னாச்சு, மேலே அதை கடைய ஆரம்பித்தார்கள். பயங்கரமான விஷம் வந்தது. ஐயோயோ பயங்கர விஷம் வருதுப்பா, விஷவாயுலாம் வருது, இனிமேல் இதை கடைந்தோமையானால் மேற்கொண்டு என்ன பயங்கரங்கள் ஏற்படுமோ தெரியாது, வம்பு இருக்கு, போகிறோம், ரத்னங்கள் வந்தது, அடுத்தது விஷம் வருது, நாம் இதை விட்டுடலாம் என்று நினைத்து ஒட்டுட்டு ஓடி பண்ணலா, அதுவும் பண்ணல. சுதாம்பினான பிரயோர் விராமம்,
ந நிச்சிதார்த்தாத் விரமந்தி தீராக. எங்கள் டார்கெட் என்ன? அமிர்தத்தை அடைந்தே தீருவது. ஸோ அமிர்தம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது வரல நான் ஸ்டாப்பாக என்ன பண்ணணுமோ அந்த காரியத்தை பண்ணுவோம். ஏன்னா ஆரம்பித்ததை விடக்கூடாது. குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், மேன்மேலும் காரியங்கள் நமக்கு வந்து கொண்டே இருந்தது என்றால் கீழே தொடங்கினவற்றை முற்றுப்பெறாமல் அப்படியே விட்டுவிடக்கூடாது. எல்லாத்தையும் சமாளிக்கணும். சவாலே சமாளி தான். நம்ம குழந்தைகளை ஒரே சமயத்தில் ஸ்கூல் படிப்பும் படிக்கணும், ஃப்யூச்சருக்காக தனியாக ஸ்பெஷல் கிளாஸ் போகணும், டான்ஸு, பாட்டு, டென்னிஸு, ஸ்விம்மிங் என்பதாக எல்லாத்துலேயும் என் திறமையை காண்பிக்கணும் என்று எவ்வளோலாம் நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு யானைக்குட்டியை தென்னை மரத்து மேலே ஏறி அது தேங்காய் பறிக்கிற அளவுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம குழந்தைகளை ட்ரெயின் பண்ணிட்டுருக்கோம். இந்த யானைக்குட்டி தென்னை மரத்து மேலே ஏறி தேங்காய் பறிச்சே தீரணும், அதுதான் நமக்கு ப்ரொசீஜர். அந்த யானைக்குட்டி கீழே 2 முட்டு முட்டிச்சுன்னா மரத்துலேருந்து 2 தேங்காய் தொப்பு கீழே விழுவேன், அது ஈஸியாச்சே அப்படின்றதுலாம் நமக்கு புரியாது. குரங்கு தென்னை மரத்து மேலே ஏறுறது, பூனை தென்னை மரத்து மேலே ஏறுறது, அந்த மாதிரி யானையும் தென்னை மரத்து மேலே ஏறித்தான் தேங்காய் பொறிக்கணும் என்பதாக நம்ம ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கோம். இப்படி தான் முட்டாள்தனமாக ப்ரொசீஜர் என்ன என்பது, அது எந்த காரணத்திற்காக ஏற்பட்டது என்பது தெரியாமலேயே நாம் நம்முடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம பசங்களிடத்தில், நம்ம பிள்ளைகளிடத்தில் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனும் அப்படித்தான் இருக்குது. முதல்ல முயற்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மைவிருத்த கூலி தரும் என்று ஊர்ஜிதமேவா. வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கோ, வேற என்னென்ன அந்த முயற்சி அந்த எஃபோர்ட்ஸில் என்னென்ன இருக்கோ, அதில் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கோ, தத்தத் மம தேஜோம்ச சம்பவம், அது எல்லாம் என்னுடைய தேஜஸ், என்னுடைய சம்பந்தம் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் கிருஷ்ணனுடைய தேஜஸின் ஒரு சிறு துளி அதில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். இல்லைன்னா நடக்கவே நடக்காது. நாம் ஒரு காரியம் பண்ணுறோம், அந்த காரியத்துக்கு ஒரே தடங்களாக வந்துருக்குன்னா தெய்வானுகிரகம் இல்லை. இன்னும் தெய்வத்தினுடைய அனுகூலத்தை நாம் சம்பாதிக்கவில்லை. தெய்வத்தினுடைய அனுகூலத்தை நாம் இன்னும் சம்பாதிச்சு நாம் அந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். அர்ஜுனா, இதைத்தான் நீ நன்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யத் யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்ததேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். ஒருவனுக்கு நல்ல அரச பதவி கிடைக்கிறதுனா திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே. கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அவருக்கு அரசு பதவி கிடைக்கும். எந்த ஒன்று உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறதோ, அனுபவிக்கப்படுகிறதோ, பேசப்படுகிறதோ, உணரப்படுகிறதோ அவை எல்லாவற்றிலும் என்னுடைய சம்பவம், என்னுடைய சம்பந்தம் என்பது உண்டு. இதெல்லாம் சங்கிரகமாக சொல்லியிருக்கேன்டாம் பெருமாள். ஏன்னா இந்த அத்தியாயத்தை முடிக்கிறான். முதல்ல இந்த அத்தியாயத்தில் 2 ஸ்லோகம் சொன்னோம், இப்போ இன்னும் ஒரு ஸ்லோகம் தான் பாக்கி இருக்குது. அதனால் அந்த ஸ்லோகத்தையும் சொல்லி இந்த அத்தியாயத்தை நம்ம பூர்த்தி பண்ணுவோம். திவ்யானாம் அப்படின்னு சொன்ன அர்த்தம் செலஸ்டியல் அப்படின்னு அர்த்தம், தெய்வத்தன்மை வாய்ந்தது என்று அர்த்தம். மம தேஜோம்ச சம்பவம்னா இது இத்தகையது, இப்படி இருக்கு என்று மற்றவர்களாலே மனசால நினைத்து கூட பார்க்க முடியாத என் தேஜஸுடைய ஒரு சம்பந்த விசேஷம். ஏன்னா பெருமாளுடைய நியமனத்திற்கு உட்படாதது, நியமனம்னா கட்டளை, என் கட்டளையே சாசனம், அவருடைய நியமனத்திற்கு உட்படாதது என்பது எதுவும் கிடையாது. அதற்கு தடங்கள் என்பது கிடையவே கிடையாது. மற்றவர்களாலே பண்ண முடியாது. மற்றவர்கள் பண்ண முடியாத காரியத்தை, அகட்டித கடனா காரியத்தை சுலபமாக இது செய்துவிடும். அகட்டித கடனான்னு அர்த்தம், ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு அகட்டித கடனா சாமர்த்தியம், சேர்க்க முடியாததை சேர்க்கும் சாமர்த்தியம். பெரிய புயல் காற்று வளர்ந்த புல்ல அசால்ட்டா பறக்க வைப்பதை போல தன் தேஜஸ்வனுடைய சம்பந்தத்தினாலே இவை அனைத்தையும் சர்வேஸ்வரன் உருவாக்குகிறான், நியமனம் செய்கிறான். தன் சக்தி விசேஷத்தினாலே அவற்றையெல்லாம் இவன் தாங்கவும் தாங்குகிறான். நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப. ஸோ தட் அர்ஜுனா, ஐ கன்க்ளூட். நான் இப்போ இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ண போகிறேன். அத்தியாயம் முடிஞ்சு கொடுத்துன்றதுனால என் பெருமை முடிந்து விட்டது. ஓகே, கிருஷ்ணன் என்ன லிஸ்ட்டு கொடுத்துருக்கானோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் ஐடியாஸை தவிர்த்து மற்ற ஐடியாஸ் இல்லை, மற்றதெல்லாம் பற்றி நாம் யோசிக்க கூட வேண்டாம், நம்ம நினச்சி கூட பார்க்க வேண்டாம் என்று நீயாக ஒரு தனியான தவறான ஒரு தீர்மானத்திற்கு வராதே.
நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏஷத்து உத்தேசத புரோக்தோ விபூதேர் விஸ்தரோமயாம். ஓவரால் ரெக்கலெக்ட் பண்ணி சரீர அட்ராண்டமாக எனக்கு தோணினதெல்லாம் உனக்கு சொல்லியிருக்கேன், அட்ராண்டமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒருத்தர் கேட்டார், என்ன சுவாமி இது உலகத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வசத்தியான பொருள் பெருமாள் தான் சொல்லிட்டு போயிடக்கூடாதான்னு. அர்ஜுனன் பாவம் சுவாமி, அவன் இப்போ தான் விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கான். இது இஸ் த ரைட் டைம் ஃபார் ஹிம். அவனுக்கு அந்த போர்க்களத்தில் தான் சமயம் கிடைச்சிது. அந்த போர்க்களத்தில் பெருமாள்கிட்ட கேட்டான். அப்போ பெருமாள் ஒன்றுனா லிஸ்ட்டு கொடுத்தார். ஏன்னா அர்ஜுனனுக்கு முதல்ல தன் பேரில் நம்பிக்கை வரணும், இதெல்லாம் நம்பணும். உயர்ந்த வஸ்துக்களை பார்க்கும் பொழுது அதில் பகவத் அம்சம் எப்படி இருக்குன்றதை அவன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் டாப்பிக்காக இருக்குது. அதனால் எடுத்த உடனே அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துடாமல் பெருமாள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுவாக இருக்கா அதுவாக இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கேன். குலசேகராழ்வார் பெருமாள்கிட்ட போனார். அந்த ஊரில் போனால் எதை பார்த்தாலும் குலசேகராழ்வாருக்கு ஆசையாக இருந்தது. சில பேருக்கு எதை பார்த்தாலும் ஆசையாக இருக்கும். ஆனால் குலசேகராழ்வாருக்கு பகவத் விஷயத்தில் அந்த மாதிரி ஒரு ஆசை வந்து பெருமாள் அனுபவிக்கணும், ஸ்ரீனிவாசனை அனுபவிக்கணும். அங்கே சுவாமி புஷ்கரணியில் ஒரு நீர்ப்பறவை அது அப்படியே அழகாக நீஞ்சல் அடிச்சிருந்தது, அப்படி பறந்து பறந்து போச்சு. ஆஹா, இந்த சுவாமி புஷ்கரணியில் அதனுடைய தீர்த்த விசேஷம் சம்பந்தம் இருக்கா மாதிரி நான் ஒரு குறுகு பறவையாக பறக்க மாட்டேனா அப்படின்னு குலசேகர ஆசைப்பட்டார். கொஞ்ச நேரம் ஆச்சு. அங்கே பக்கத்தில் ஒரு தோட்டத்துலேயே நல்ல புஷ்பங்கள்லாம் பறிச்சுண்டு பெருமாளுக்கு அந்த புஷ்பங்களை மாலையாக தொடுத்து கொண்டு போய் சமர்ப்பித்தா தோமாலை சேவையில். ஆஹா, இந்த திருவேங்கட மாமலையில் பெருமாள் தோட்டத்தில் நான் ஏதாவது ஒரு புஷ்பமாக பிறக்க மாட்டேனா அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் பெருமாளுக்காக ஒரு மண்டபம்லாம் கட்டி வச்சுருக்கான். ஆஹா, இந்த மண்டபத்தில் பெருமாள் அடிக்கடி எழுந்தடிக்கிறாரு, இந்த மண்டபத்தில் ஏதாவது ஒரு கம்பமாக நான் பிறந்திருக்க கூடாதா, ஒரு பாக்கியம் கிடைக்காது எனக்கு அப்படின்னு கம்பமாக பறக்க மாட்டேனா அப்படின்ட்டார். இந்த சம்பிரதாய விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதாக முதல்ல ஒரு ஆர்வம் உண்டாகும். அந்த ஆர்வம் உண்டாகச்சே ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஒரே சமயத்தில் 10 டெக்ஸ்ட்டை பிரித்து வச்சுன்னு உட்காந்துருவார். உடனே படிச்சிடணும், ஜி பூம்பா போடுறதுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளே அதை படித்து முடிச்சிடணும். அதனால் அவர் என்ன பண்ணுவார், அந்த டெக்ஸ்டெல்லாம் எடுத்து இந்த புஸ்தகம் இருக்குது அந்த புஸ்தகம் இருக்குது அப்படி இருக்குது, பகவத்கீதையே 10 கமெண்ட்ரி இருக்கும், அந்த பகவத்கீதை எடுத்து வச்சுன்னு உட்காந்துருப்பார். நான் ஒன்றுமே புரியாது, எதுவுமே ஓடாது, கடைசியில் எதுவுமே பண்ண முடியாது, மொத்தமாக வச்சு மூடி வச்சுருவோம் நம்ம இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் ஆழ்வார் ஒன்று பார்க்கச்சே ஆழ்வாருக்கு ஒன்றுனா ஆசை வருது, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா, இதை மாதிரி ஆகலாமா அந்த மாதிரி ஆகலாமான்றவர் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனின் பெருமாள் சன்னதியில் மூலஸ்தானத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய படி இன்னிக்கும் கூட பெருமாள் சன்னதியில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த படிக்கு பேர் குலசேகர படி என்பதாக பெயர். குருகு பறவைக்கு குலசேகர குருகுன்னு பேர் வைக்கல, ஸ்தம்பத்துக்கு குலசேகர ஸ்தம்பம்னு பேர் வைக்கல. ஏன் சொல்றது புரியுதா? அந்த புஷ்பத்துக்கு குலசேகர புஷ்பம்னு பேர் வைக்கல, படிக்கு ஒரு பேர் வச்சுட்டான், குலசேகர படி என்று அந்த படிக்கு பேர் வச்சான். ஏன், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும், அந்த படியாக கூட இருக்கலாமேன்றவர் ஒன்றுன்னா யோசனையே வந்தார். கடைசியில் இதெல்லாம் என்ன கண்டிஷன், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேணும், பெருமாளே ஸ்ரீனிவாசா பாலாஜி பிரபோ ஏடுகுண்டலவாடா, உன்னுடைய மலையில் நான் எந்த ரூபத்தில் எப்படி இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு கண்டிஷனில் நான் போடல, உன்னிடத்தில் எப்படி இருந்தாலும் எனக்கு ஆனந்தம் தான் என்று குலசேகர ஆழ்வார் சாதித்தார். திருவாய்மொழியில் 2ஆம் 10 9ஆம் திருவாய்மொழி எம்மா வீட்டு திறமும் என்பதாக பாசுரம். ஆழ்வார் கீழே சொன்ன விஷயங்கள் எல்லாம் நினச்சி பார்த்த பெருமாள், ஓ நம்மாழ்வார் வைகுண்டத்துக்கு ஆசைப்படுறார் அப்படின்றத புரிஞ்சுண்டு, போய் ஆழ்வீரே நீர் வைகுண்டத்துக்கு ரொம்ப ஆசைப்படுறீர் போல இருக்க, அங்கே வந்து கைங்கரியம் பண்ணுறதுக்கு வாரம் வைகுண்டத்துக்கு போகலான்னு. ஆழ்வீர் சொன்னார், பெருமாளே கொஞ்சம் இது தப்பாக நினச்சுட்ட, நீ என்ன, நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் எக்ஸ்பிரஸ் பண்ணினேனே தவிர்த்து எனக்கு இப்பயே வேணும் இதுவே வேணும் இப்படி தான் வேணும் அப்படின்னா கண்டிஷன்லாம் நான் போடல. நான் உனக்கு கைங்கரியம் பண்ணோம், நீ என்ன நரகத்துக்கு போய் கைங்கரியம் பண்ணு, நீ நரகத்தில் போய் இரு, அங்கேருந்து எனக்கு கைங்கரியம் பண்ணு, நீ நியமித்தாலும் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். வைகுண்டம் வந்து இப்படித்தான் இந்த கைங்கரியத்தை பண்ணுவேன்றதுக்கோசரம் நான் உட்காரல, நீ நரகத்தில் என்னை போட்டுவிட்டு அதை இப்போ ட்ரான்ஸ்ஃபர்லாம் போடுற அளவு தண்ணி இல்லா காட்டுக்கு உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்ற அளவுலையும் அந்த மாதிரி என்னை கொண்டு போய் நரகத்தில் போட்டாலும் அங்கே போய் இருந்துட்டு கைங்கரியம், நீ கொடுத்த கைங்கரியம் சொர்க்க மோட்சத்தில் இருந்துட்டு மோட்சத்தில் நான் வசித்து
உன் திருவுள்ளம் இல்லாத காரியத்தை செய்வதை காட்டும் நரகாதிகளில் இருந்து உன் திருவுள்ளம் உகக்கும்படியான காரியங்களை செய்தால் அது எனக்கு மேன்மைதானே என்று ஆழ்வார் பேசினதாக வியாக்கியாதாக்கள் வர்ணிக்கிறார்கள். அதனால் அர்ஜுனனிடத்தில் பெருமாள் சொன்னான், இங்கே பாரு நிறைய இருக்குது, நிறைய சொல்லலாம், மேலே மேலே நிறைய விஷயம் போயிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு எக்ஸ்டென்சிவாக இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் உனக்கு புரியறதுக்காக சில பல விஷயங்களை முதல்ல முக்கியமானது என்னவோ அதை எடுத்து சொன்னனே தவிர்த்து இதெல்லாம் முடிந்து விட்டது பூர்த்தியாகி விட்டது என்று நீயாக தப்பாக நினைத்து கொள்ளாதே. நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏஷது உத்தேசத புரோக்தா விபூதேஹே விஸ்தரோ மயா யத் யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமத்ஊர்ஜிதமேவ வா தத்ததேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம் அத்தவா பகுநைதேன கிம் ஞானேன தவார்ஜுன விஷ்டபியாகம் இதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். அர்ஜுனா, ஏதோ நான் சொன்னபடி நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய் என்றால் கூட அது லிமிட்டட் தான். அது இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவோ உண்டு. புரியுதா? ஏதோ நான் சொல்லும் பொழுது முன்ன பின்ன கொஞ்சம் லேக்கிங் இருந்தாலும் ஓரளவுக்கு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் எல்லாவற்றிலும் வியாபித்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் இந்த ஸ்லோகத்தினாலே பகவான் சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறான். அதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. நாந்தோஸ்தி மம திவ்யானாம் நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப விபூதீனாம் பரந்தப ஏஷ தூ உத்தேசதः प्रोक्तः येष तोद्देशतः प्रोक्तः विभूतेर्विस्तरो मया विभूतेर्विस्तरो मया यद्यद्विभूतिमत्सत्त्वम् यद्यद्विभूतिमत्सत्त्वम् श्रीमधूर्जितमेव वा श्रीमदूर्जितमेव वा तदेवावगच्छत्वम् तद्देवावगच्छत्वम् मम तेजोंश सम्भवम् मम तेजोंश सम्भवम् अथवा बहुनैतेन अथवा बहुनैतेन ज्ञातेन तवार्जुन किं ज्ञातेन तवार्जुन विष्टभ्याहमिदं कृत्स्नम् विष्टभ्याहमिदं कृत्स्नम् एकांशेन स्थितो जगत् ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏஷ தோத்தேசதः ப்ரோக்தோ விபூதேர்விஸ்தரோ மயா யத்யத் விபூதிமத்சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேவ வா தத்யதேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம் அथवा बहुनैतेन किं ज्ञातेन तवार्जुन விஷ்டபியாஹமிதம் கிருத்ஸ்னமேகாம்சேன ஸ்திதோ ஜகத். நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கிம் தாத வேதாகம சாஸ்திர விஸ்தரைஹ தீர்ச்சைரநேகைரபி கிம் பிரயோஜனம் யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம் கோவிந்த கோவிந்தேதி ஸ்புடம் வதா என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால் அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால் கிம் பிரயோஜனம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா கோவிந்த கோவிந்தேதி, கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா. ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை.
அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. கோவிந்தான்னு சொல்றதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவாக சொல்லுப்பா, இதனால பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல் நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம். नारायण नारायण जय जय गोविन्द हरे ॐ नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविन्द हरे ॐ नारायण नारायण जय जय गोपाल हरे ॐ नारायण नारायण जय जय गोविन्द हरे ॐ नारायण नारायण जय जय गोपाल हरे ॐ नारायण नारायण
मूषिकवाहन मोदकहस्त मूषिकवाहन मोदकहस्त मूषिकवाहन मोदकहस्त चामरकर्ण विलोकित सूत्र चामरकर्ण विलोकित सूत्र वामन रूप महेश्वर पुत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक देवा नमस्ते विघ्न विनायक देवा नमस्ते जय 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 जानकी रमण जानकी रमण जय 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 विभीषण चरण विभीषण शरण जय विभीषण शरण विभीषण शरण जय सरोरुह चरण सरोरुग चरण जय सरोरुह चरण जय सरोरुग चरण जय दीन करुणा जय दीन करुणा जय 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 लोक शरण्य जय लोक शरण्य जय लोक शरण्य जय लोक शरण्य जय बन्द कारुण्य जय भद्र कारुण्य जय बन्द कारुण्य जय भद्र कारुण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय जगत्पुण्य जय जगत्पुण्य जय जय पाप संग विदार पाप संग विदार पंक्ति मुख संहार पंक्ति मुख संगार पंक्ति मुख संहार पंक्ति मुख संगार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार सीता विहार सीता विहार जय जय मन्दारमूले मदनाभिरामं मन्दारमूले मदनाभिरामं मन्दारमूले
बिम्बादरपूरितवेणुनादम् गो गोप गोपी जनमध्य समस्तं गो गोपगोपी जनमध्य समसम् गो गोप गोपी जनमध्य समस्तं गो गोपगोपी जनमध्य समसम् गोप जनमध्य समस्तं गोपी जनमध्य समसम् गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रम् गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रम् जय जय இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देव नारायण नमोऽस्तु ते अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.